தஞ்சாவூர் போகலாமா? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் வந்திருக்கேன். ஸோ சென்னை சென்ட்ரல் வந்துட்டு அப்படியே சூடாக ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு, ட்ரெயினுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்றதுனால, அப்படியே கொஞ்சமாக சென்னையை சுற்றி பார்த்துட்டு, சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்க் ஸ்டேஷன் கிளம்பிட்டேன் எக்மோர் போகிறதுக்கு. பார்க்லேருந்து எக்மோருக்கு வந்தாச்சு. ஸோ டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு டிக்கெட் எடுக்க வேண்டியது தான். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போனேன். பார்த்தா ட்ரெயின் வந்து 6th பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ட்ரெயின், எக்மோர் டு தஞ்சாவூர். ரொம்ப நாளாக தஞ்சாவூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அதுக்கான நாளும் வந்துருச்சு. நானும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டேன், பிளானை போட்டு. ஸோ நைட் ஜேர்னி வேறு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ட்ரெயின் கிளம்ப இன்னும் டைம் இருக்குது அப்படின்றதுனால வெளியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ட்ரெயினும் கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ காலையில் 5:45க்கு தஞ்சாவூர் வந்தாச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பக்காவாக ரெடி ஆயாச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்புறது தான் வேலையே. ஸோ கோயிலில் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக அப்படியே நடந்தே போயிட்டுருக்கேன். இது வந்து ரோட்டு வெளியே இருந்து எடுத்த ஷாட்டு. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் தரிசனம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 AM. நான் வந்துட்டு 6:45 AMக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டேன் கோவிலுக்கு. கோவிலுக்கு உள்ளே போகும்போதே ஒரே வைபாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் வேறையா, கூட்டமாகவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அங்கங்கே மயில்கள்லாம் வேறு ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த பெயிண்டிங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய தமிழ், பண்டைய காலத்து தமிழ் மாதிரி இருந்துச்சு. நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது. சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நிறைய புறாக்கள் அங்கே அழகழகாக பறந்துட்டு சுற்றிட்டு இருந்தது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா 13 அடி உயரம், 16 அடி அகலம் கொண்ட நந்தி சிலை இருக்குது. தஞ்சாவூரில் இருக்க மொத்த கிளிகளும் இந்த கோயிலில் தான் இருக்கும் போல். அவ்வளோ கிளிங்க இருந்தது. அதோட சவுண்டுமே கேட்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கோவிலோட 4 பக்கமும் இந்த மாதிரி தூண்களை நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கருவறைக்கு வெளியே வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு தரிசனத்தையும் பார்த்துட்டோம், கோயில் சுற்றியும் பார்த்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா. தஞ்சை பெரிய கோயில் வந்து நைட்டில் எப்படி திட்டத்தை நம்ம பார்க்கலாம். இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று பலமாக வீசிட்டு இருந்தது. அந்த காற்றுக்கும் நடுவில் இருக்க புல்வெளியில் உட்காந்துட்டு கையில் புளிசோரை வச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. சாமியும் பார்த்தாச்சு, கோயிலையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. கோயில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளே உங்களுக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் இவ்வளோ நாள் ஏன்டா இந்த கோயிலை பார்க்காம இருந்தோம்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு டேவாக இன்றைக்கி எனக்கு அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு விஷயமும் நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. உங்களால் இப்போ இந்த மாடர்ன் ஏராவில் வந்துட்டு இந்த மாதிரி கட்ட முடியுமா கோயிலை அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த கோவில் வந்து அவ்வளோ சிறப்பான அம்சங்களை கொண்டு இருக்குது. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஒரு கோவில், தஞ்சை பெரிய கோயில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
பாய்.